பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சுருக்கு வருதுன்னா, லூஸ் வருதுன்னா, ஸ்லீவ்ஸ் வச்சு நான் தைக்கும்போது வந்து பெருசாக வந்துடுது, சின்னதாக வந்துடுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஃப்ளீட்டாக வருது, எதனால் வருதுன்னு தெரில, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அந்த மாதிரி வருது, அப்புறம் ஷோல்டரும் எதனாலன்னு தெரில இறங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருங்கிறது நார்மலாக வந்து நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ வைக்கிறோமோ அதில் வந்து கனெக்ட் பண்ணி தான், அதாவது பேக் நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஷோல்டர் வைக்கணும். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஆம்கோலுக்கு உண்டானது மெயின். இப்போ இந்த ஆம்கோல் வந்து லூஸ் இருந்ததுனாலும் ஷோல்டர் இறங்கும், அது மெயினாக நம்ம வந்து புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபிட்டிங் வந்து வரலன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காகவே இருக்காது, நல்லாவும் இருக்காது. அந்த சுருக்கு வரதுக்கு காரணங்கள் வந்து நீங்கள் செய்யும் சில தவறுகள் தான். அது சரியான முறையில் நீங்கள் மார்க் பண்ணாம விட்டால் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படியே பண்ணிடுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா துணி இந்த இடத்துல லூஸ் வரும், சரியே வராது. அந்த இடத்துல துணி முன்னாடி வந்து நிற்க தான் செய்யும், ஃபிட்டிங் வராது. அந்த அலைன்மெண்ட் மாதிரி அந்த சுருக்காக வரும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி வெட்டுறதுனால தான் வரும். அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி கிராஸாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அந்த பிரச்சனை வரும். அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக உங்களுக்காகவே நான் வந்து இந்த ஃபிட்டிங்காக இந்த ஸ்கேல் வந்து நான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள், எதனாலலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கரெக்டாக வரும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டிங்க, பாடியோட அளவும் வச்சுட்டிங்க, எல்லாமே பக்காவாக வச்சுட்டிங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள் 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அதாவது 10 வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ இங்கே ஆஃப் போயிடும், அரை இன்ச்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 9 இன்ச்சு கணக்கு வரும். அப்போ வந்து 8 இன்ச்சுங்க மாதிரி கணக்கு வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ, ஆம்கோல் உங்களுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு ஆம்கோல் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னாவே இந்த ஆம்கோலோட அளவு வந்து சின்னதாகிடும். அதாவது இங்கே இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி பாருங்க, இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு போய்டும். இந்த 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு இங்கே அப்படியே 1, 2, 3ன்னு அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ வந்துடும். இல்லை எனக்கு ஆம்கோல் பெருசாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, இப்படியே நீங்கள் இறக்கலாம். அதாவது இந்த லாஸ்ட் வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் இறக்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்புறம் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பக்கம் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுன்னு நினைக்கிறேன். இப்படின்னு மார்க் பண்ணலாம், அதிகமாக வரும். இப்படி பண்ணலாம். இன்னமும் வேணும் அப்படின்னாலும் இப்படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே இறக்கலாம். இதுக்கு மேலே வந்து பெருசு வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இங்கே இது வரைக்கும் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிடும். சரிங்களா? இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், சரியான முறையில் எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ வந்து ஆல்ரெடி இது மார்க் பண்ணிட்டோம். அதாவது இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து கரெக்டாக பாருங்கள், இப்படி அழகாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ்ஸ் இந்த ஆம்கோல் கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து அது எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து அழகாக இப்படி வந்து மார்க் பண்ணி வெட்டிட்டீங்க, அதாவது மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணுறது பாருங்கள், கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சில் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வெட்டிக்கிங்க. சரிங்களா? இங்கே நீங்கள் வந்து இப்படி வெட்டியதுனால தான் இந்த இடத்துல துணி லூஸ் வரதுக்கு காரணங்கள். நல்லா இந்த இடத்துல கொடைஞ்சி வெட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்காக தான் வந்து பாருங்கள், இந்த ஸ்கேல் நல்லா கொடைஞ்சி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃபிட்டிங் வந்து இந்த ஆம்கோல் பிரச்சனைங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி வந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணி இந்த இடத்துல வெட்டிட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ ஃபினிஷிங் தேவை அவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும். இப்போ இந்த ஸ்கேலை வச்சே பாருங்கள், நமக்கு நெக்கு வேணும் அப்படின்னு வச்சுங்களேன், அதாவது நெக்கு வந்து ரவுண்ட் நெக் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இது ரொம்ப இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு 3.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து எவ்வளோ வேணும், ஒரு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு வேணும் அப்படின்னா இந்த ஒரு 10 இன்ச்சு இப்படி வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து இவருங்க கரெக்டாக கோடு அப்படி போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இவரை போட்டு காட்டுறவங்களுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டு பாருங்க, அந்த கோட்டுக்கு நேரம் அப்படி வச்சு அழகாக ரவுண்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கேல் வந்து பல விதத்தில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆம்கோல், கழுத்துக்கு, முன்கழுத்து, ரவுண்டுக்கு வந்து செம்மையாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா மட்டும் மார்க் பண்ணி இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் ஆம்கோல். சரிங்களா? அந்த லூஸாக வரதுக்கு காரணங்கள் இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வெட்டுறதும் நீங்கள் வந்து தவறு பண்ணுவீங்க. அந்த தவறுகள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக நான் வந்து லைனிங்க்கே நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இவருங்க ஒரு கோடு போடுறீங்க. இப்போ கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு தேவைன்னு வச்சுங்களா. இங்கே பாருங்க, 8 இன்ச்சு தேவை. 8 இன்ச்சு தேவை. 8.5 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே 8.5 இருக்குது, அதே 8.5 இங்கே வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இங்கே 1, 2, 3 வருது பார்த்தீங்களா, அந்த 3.5ல கரெக்டாக அப்படி மார்க் பண்ணுங்கள்.
உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி 3 வரும், 3.5 வரும், 4 வரும். சரிங்களா? 3ங்கிறது நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய இதுதான். சரிங்களா? இப்போ வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்க 1 2 3ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது அழகாக அங்கே பாருங்க நல்லா பாருங்கள், இப்படியே வைங்க. சில பேர் வந்து இப்படி வச்சு கட் பண்ணி பழகிருப்பீங்க. அதாவது பாருங்கள், இப்படி இருந்து மார்க் பண்ணி இப்படி வச்சுருப்பீங்க, அது வாட்டம் வராது. இதுதான் வந்து ப்ராப்பராக கட்டிங் செய்ய வேண்டிய முறை. இப்படி பாருங்க, இப்படி வைக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, முன்றையில் வச்சிட்டிங்களா, இங்கேருந்து அப்படியே அழகாக பாருங்கள், இப்படி அமுத்தி பிடிச்சி மார்க் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு 10 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 10 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே பாருங்கள், மேலே ஏற்றுனீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே ஒரு இன்ச்சு இருக்கும், கலைஞ்சி ஏற்றிட்டிங்கன்னா பாருங்கள், அழகாக அப்படியே வந்து கவர் தட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கை ஓப்பன் வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 6.5 இன்ச்சு வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ வைக்கணும், 6.5ன்னா 8 இன்ச்சு வைக்கணும். இங்கே பாருங்கள், 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ 8 இன்ச்சில் வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து குடஞ்சி இப்படி வெட்டும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த குடஞ்சி வெட்டுறோம். ஆல்ரெடி வந்து இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா. இது வந்து இதில் போய் உட்காரும் போது அந்த இடத்துல துணி லூஸுங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, வரவே வராது. சரிங்களா? இதுதான் காரணம். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்து இப்படியே வெட்டிடுறீங்க. சரிங்களா? ஃப்ரெண்டு வந்து பாருங்க, உங்களுக்கு வெட்டி காட்டுறான், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், பேக் வந்து அழகாக இப்படியே வெட்டுங்க. இந்த மாதிரி குடஞ்சி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சில பேர் நினச்சிக்கிறீங்க, இங்கே பாருங்கள், இதாவது இப்படி வந்து பார்த்திங்களா, அந்த மாதிரி குடஞ்சி வந்தால் மட்டும் தான் கரெக்டாக ஃபிட்டிங் வரும். இப்படி வச்சு வெட்டினீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படியே போய் இப்படி வருது. இப்படி போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல துணி லூஸாக வரும், ஃபிட்டிங்காக வராது. இப்படி தான் வந்து இதுதான் ப்ராப்பராக வெட்டணும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் தவறுதலாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கையை வந்து இந்த பக்கம் வாட்டம் போட்டு வெட்டுங்கன்னு. இங்கே பாருங்கள், அழகாக இந்த கை தான் நம்ம இப்படி தான் வெட்ட போகிறோம். இதுதான் வந்து வாட்டம் வந்து கரெக்டாக வரும். இங்கே பார்த்தீங்களா, நான் வெட்டுறது அமைப்பை பார்த்தீங்களா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்படி தான் நீங்கள் வந்து வெட்டணும். சரிங்களா? பாருங்கள், அழகாக வெட்டிட்டீங்க, ஒர்க்காக போட்டிங்க. இது வந்து சிங்கிள் துணியாக இருக்குன்னா என்ன பண்ணுறேன், இப்படி பாருங்கள், உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி போட்டுட்டு இப்படி பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே 1.5 இன்ச்சு பார்த்தீங்களா, இங்கே 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி தான் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கவர் தட்டுங்கிறது நல்லா இந்த மாதிரி எடுங்க. 3/4 இன்ச்சு அழகாக எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். எடுத்துகிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிங்க. அந்த ஃப்ரண்ட்டில் ஃபிட்டிங் செம்மையாக வரும். ப்ளவுஸ் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லூஸ் வருதுங்கிற காரணம் இதெல்லாம் எடுக்காமல் வெட்டிட்டிங்கனாலும் இந்த மாதிரி வரும். இது மாதிரி நல்லா குடஞ்சி வெட்டணும். குடைஞ்சி வெட்டாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி பாருங்க, இப்படி இது வந்து குடையாது, இப்படி வெட்டக்கூடாது, இப்படி தான் வெட்டணும். இந்த மாதிரி குடஞ்சி வெட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். அந்த சுருக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கட் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சுங்களா, உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த கோட்டுக்கு வெளியில் கரெக்டாக 1/4 இன்ச்சு தள்ளி அப்படி கட் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இப்போ ஸ்லீவ்ஸு வெட்டியிருக்கிறீங்க. இப்போ வந்து கரெக்டாக இது எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கை இப்போ இது இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி போயிடும். இப்போ இது வந்து வளைஞ்ச மாதிரி தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வரும்னு நினைக்காதீங்க. நீங்கள் இது ஸ்ட்ரைட்டாக, அதாவது இப்படி குடையாமல் வெட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது இது வந்து வளைஞ்ச மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குதா, இப்படியே வளைஞ்ச மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். இப்படியே வளைஞ்ச மாதிரி தைச்சா தான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் போடும்போது அந்த ஃபிட்டிங் வந்து அந்த லூஸ் வராமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த தைக்கிறதுக்காக ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப குடைஞ்சாமல், அதாவது குடையாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டீங்கன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஃபிட்டிங் வராது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒரு சிலர் வந்து சந்தேகங்களை கேட்டிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வரும். இப்படி வந்து வரும்போது இங்கே பாருங்கள், இப்படி வளைச்சி நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணும். சரிங்களா? இப்படி தான் வரும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் சரியாக வெட்டலைன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஆம்கோல் ஃபிட்டிங்கு வந்து இந்த ஸ்கேல் ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குடஞ்சி வெட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பக்காவாக வரும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, நம்ம சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோக்கெல்லாம் வர இருக்குது. நிறையா வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி அளவு எடுத்து தைக்கணும், என்ன பண்ணணும், ஃபிட்டிங்கை எப்படி தைக்கிறது, மாடல் எப்படிலாம் தைக்கலாம், எப்படிலாம் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள் வருது. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஒன்று போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வந்து விரைவில் எல்லாமே சீக்கிரமாக நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.